வணக்கம் மக்களே. நாட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. ஹைப்ரிட் நெல்லிக்காய் இல்லை, நாட்டு நெல்லிக்காய் தான். இது வந்து மழை காலம் இல்லைன்னா சாப்பிட்டே தீர்த்துருவாங்க. சளி பிடிச்சின்னு இருக்குது பசங்களுக்கு. அதனால் ஊறுகாவாக செஞ்சு கொடுத்துட்லான்ட்டு இட்லி குண்டானில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. 10 நிமிஷம் வெந்ததை ஆற விட்டு நல்லா அந்த விதையை எடுத்துருங்க. இது மாதிரி உடஞ்சாவே போதும். மொத்தம் விதையை நீக்கிட்டு 4 பாதியாக வந்துடுங்க நெல்லிக்காய். கல் உப்பு போட்டுக்கோங்க. எந்த ஊறுகாய்க்கும் கல் உப்பு போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலரி வெயிலில் வைங்க. அந்த கல் உப்பில் வந்து தண்ணி இறங்கி மறுநாள் தாங்க நான் தாளித்தேன். இது மாதிரி கட்டி வெயிலில் வச்சோம்னா காக்கா கேட்க வாய் வைக்காது. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பு கொடுத்துரும். நல்லா பொரியட்டும் கடுகு வெந்தயம். நல்லா பொடி பண்ணின்னு வந்துடலாம். அவ்வளோ நல்லதுங்க நெல்லிக்காய். இதை வந்து நம்ம ஒரு இதாக பார்க்குறோம். கடுகு போட்டு பொரியட்டும். கருவேப்பிலை போடுங்க. இந்த நெல்லிக்காயை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. 4-5 நாளைக்கு வெயிலில் வைங்க. இது மாதிரி துணி கட்டி சூப்பராக இருக்குங்க நெல்லிக்காய். 1 மாதம் 2 மாதம்னா கூட கெட்டு போகாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எங்கள் வீட்டில் காலி பண்ணிடுவாங்க. இந்த பொடியை போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு இறக்கி வச்சுருங்க. சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.